வணக்கம். கண் பரிசோதனை பயிற்சி. இந்த கண் பரிசோதனை பயிற்சி அப்படின்றது நம்மளுடைய கண்களை பார்த்து நம் உடம்பில் இருக்கக்கூடிய நோய்களின் நிலைகளை நாம் எளிதாக கண்டறியக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தொழில்நுட்பம். நம் முன்னோர்கள் பயன்படுத்தி வந்த ஒரு அற்புதமான ஒரு தொழில்நுட்பம். நம்மளுடைய முன்னோர்கள் ஏதாவது ஒரு நோய்வாய்ப்பட்டவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அவங்களுடைய நோய்களை எந்தவித லேப் ரிப்போர்ட்டு ஸ்கேன் ரிப்போர்ட்டை வச்சு அதை வந்து கண்டுபிடிக்கலை. அன்றைய காலகட்டத்தில் அவங்க எதை வச்சு கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அவங்களுடைய கண்களையும் அவங்களுடைய நாக்கு, அவங்களுடைய பல்ஸு என இந்த மாதிரி பல பரிசோதனைகளை அவங்க வந்து செஞ்சு பார்த்து கண்டுபிடிச்சாங்க. இந்த மாதிரி ஒரு எளிமையான பரிசோதனைகளை அவங்களுடைய காலகட்டத்தோடு அது போயிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இந்த மாதிரி அழிஞ்சுக்கிட்டு இருந்த இந்த டயக்னோசிஸ் மெத்தட் அனைத்தும் மீண்டும் புதுப்பிக்கப்பட்டு உங்களுக்கு இன்றைக்கி வந்து கிடைக்க இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ரொம்ப எளிமையான ஒரு டயக்னோசிஸ் மெத்தட் நம்மளுடைய கண் மூலமாக நோய்களை கண்டறியக்கூடிய கண் பரிசோதனை மெத்தடு. நம்மளுடைய கண்ணில் எப்படி நோய்களுடைய நிலை தெரியும்? ஒரு லைட்டாக கொஞ்சம் சயின்ஸ் பார்ப்போம். அதாவது பார்த்திங்கன்னா நம்மளுடைய கண்ணில் மூளையிலிருந்து 5 லட்சம் நரம்புகள் நம்மளுடைய கண்ணில் பிணையப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லலாம். நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளினுடைய அந்த சிக்னல்களையும் நம்மளுடைய மூளை மூலமாக எடுத்து கொண்டு வந்து கண்ணில் பதிய வைக்கிறது. அப்போ ஏதாவது ஒரு உறுப்பு நீங்கள் வந்து ஆப்ரேஷன் பண்ணி ரிமூவ் பண்ணியிருந்தால் கூட அது நம்மளுடைய கண்ணில் வந்து ஒரு ஜெராக்ஸ் காப்பியாக வந்து பதிவு செய்யப்பட்டுரும். எப்போ எந்த உறுப்பு ரிமூவ் செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு கூட நம்மளுடைய கண்கள் மூலமாக பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். அப்போ அந்த உறுப்பு எத்தனை % வந்து வேலை பார்க்குது, எத்தனை % அது வந்து ஃபெயிலியராக இருக்குது அப்படின்ற விஷயங்களை கூட நம்மளுடைய கண்ணை பார்த்து தெரிஞ்சு கொள்ள முடியும். அந்த உறுப்புகளில் என்ன விதமான பாதிப்புகள் இருக்குது, எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்குது அப்படின்றத நம்ம கண்ணை பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். நம்மளுடைய கண்ணில் ஐரிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பகுதியும் ஸ்க்ளீரா அப்படின்னு சொல்லி ஒரு பகுதியும் இருக்குது. இந்த 2 பகுதியிலையுமே நமக்கு இந்த பதிவுகள் வந்து பதிவு செய்யப்படுது. இதில் ஐரிஸில் பார்க்கணும்னா நமக்கு லென்ஸ் வேணும். லென்ஸ் மூலமாக பார்த்தோம்னா தான் நம்ம அந்த ஐரிஸில் செய்யப்பட்ட பதிவுகளை பார்த்து நம்ம டயக்னோஸ் பண்ண முடியும். இப்போ நம்ம பார்க்க இருக்கக்கூடிய இந்த பயிற்சியில் லென்ஸே இல்லாமல் நம்ம கண்களை பார்த்து எப்படி நம் நோய்களை கண்டறிவது அப்படின்றது தான் இந்த பயிற்சி. இதில் ஸ்க்ளீரா பகுதியில் நமக்கு பதிவு செய்யப்படக்கூடிய பதிவுகளை மூலமாக நம்ம நோய்களை கண்டறிய போகிறோம். அப்போ ஸ்க்ளீரா பகுதிக்கு லென்ஸ் எதுவுமே தேவையில்லை. கண்களை நேரடியாக பார்த்தே அவங்க உடம்பில் இருக்கக்கூடிய உறுப்புகளில் எந்த பிரச்சனை இருக்குது அப்படின்றத எளிமையாக தெரிஞ்சுக்கலாம். இதற்கான இந்த தொழில்நுட்பத்தை வித்து சிகிச்சையோட நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அடையாளம் தெரிஞ்சால் அதை எப்படி நம்ம வந்து ரெக்கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிகிச்சைக்கான தொழில்நுட்பத்தையும் சேர்த்தே நம்ம இந்த பயிற்சியில் பார்க்க இருக்கிறோம். இது ஒரு நாள் பயிற்சியாக உங்களுக்கு வழங்கப்பட இருக்கிறது. கண்ணை பார்த்து நோயை சொல்லணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆர்வமாக இருக்குதா? உடனடியாக முன்பதிவு செய்யுங்க. வாங்க நம்ம இந்த வாரம் நம்ம ஜூமில் சந்திப்போம். இந்த பயிற்சியை பற்றி ஒரு முழுமையான விவரங்களையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும். இந்த பயிற்சியை கற்றுக்கொள்வதன் மூலமாக உங்களுக்கு உங்களுடைய மருத்துவத்துறையில் மேலும் சிறந்து விளங்குவதற்கு இது மிகவும் ஒரு படிக்கல்லாக அமையும் என்பதற்கு நான் கேரண்டி தரேன். அனைவரையும் மீண்டும் ஜூமில் சந்திப்போம். நன்றி.